நைட் டிஃபனுக்கு கேப்பை கொடுத்தா செய்ய போகிறேன் இன்றைக்கி. இந்த கேப் மாவு வீட்டில் வச்சது தான் ரெடி பண்ண போகிறேன். கடையில் வாங்குகிற பேக்கெட் மாவு கிடையாது. நான் எப்பவுமே வந்து வீட்டிலே தான் வந்து கேப்பை வந்து முழுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணி செய்வேன். இப்போ வந்து நைட் டிஃபனுக்கு தான் கேப்பை அப்படி தான் செய்ய போகிறேன். கடையில் வாங்குற பேக்கெட் மாவோட நம்ம வீட்டில் இருந்து அரைச்சி ரெடி பண்ணும்போது சுத்தமான பொருளாகவும் சத்தில் பொருளாக சாப்பிட்றவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தான் வீட்டில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கேன். இப்போ வந்து புட்டு அவிக்க போகிறேன். கேப்பை புட்டு. நம்ம தேங்காய் வந்து புட்டோடு சேர்த்து அவிய வைக்காமல் தனியாக வந்து திருவி போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த தேங்காயோட பச்சைத்தன்மை வந்து அப்படி நமக்கு கிடைக்கும். வேக வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்களை விட நமக்கு வந்து பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எப்பவுமே புட்டோட சேர்த்து வேக வைக்காமல் எப்பவுமே வந்து தனியாக துருவி போட்டு லாஸ்ட்டில் வந்து புட்டு இறக்கும் போது துருவி போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நமக்கு சத்துக்கள் முழுமையாக இருக்கும். தேங்காய் சத்துக்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்டவ்வை குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆனோம்னா நம்ம வந்து ஸ்டவ்வோட அளவு வந்து குறைச்சிக்கணும். அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்துடும் புட்டு. எப்பயுமே அப்படி தான் வச்சுக்கணும். நம்ம இட்லி வேக வைக்கும் போது சரி, புட்டு வேக வைக்கும் போது அப்படி தான் ஃபுல் ஸ்பீடில் வச்சு வேக வைக்க தேவையில்லை. பாசிப்பயிறு ஊற வச்ச பாசிப்பயிறு காலையிலே வந்து ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ மூடிக்க போகிறேன். குட்டி ஹாட் பாக்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ முளைக்க தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சு இந்த ஹாட் பாக்ஸில் மூடிக்க போகிறேன். காலைல பார்த்தா முளைச்சிருக்கும். இது வந்து நம்ம வந்து அப்படியே பச்சையே சாப்பிட்லாம். முளைக்க வச்சதுக்கு பிறகு அப்படியே வந்து வேக வைக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அப்படி வந்து முளைக்க வச்சு சாப்பிடும்போது அது வந்து ரிச் ப்ரோட்டீன், அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். இதை அப்படியே வந்து மூடிச்சு வேண்டியதான். காலைல பார்த்தா நல்லா முளைச்சிருக்கும். இப்படி இதை செய்ய பிடிக்காதுங்க என்ன செய்யலாம், காலையில் ஊற வச்சு பார்த்திங்கன்னா அந்த பாசி பேரை நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணி காட்டன் துணியில் வந்து நல்லா வந்து முடிஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். காலைல பார்த்தா அதுவும் முளைச்சிருக்கும். நம்ம வந்து இது வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி அப்படி செய்கிறது. இது வந்து ஹாட் பாக்ஸை முடிக்கிறது நானாகவே சும்மா வந்து செஞ்சு பார்த்தது தான். இது யார்கிட்டையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஹாட் பாக்ஸை பண்ணி ஏன்னா வந்து நம்ம காற்று போகாத அளவுக்கு இப்படி அரைச்சி வச்சுருந்தீங்களேன், அது காலைல முளைச்சிரும். இந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து செஞ்சுக்குவேன். இப்படி செய்ய பிடிக்காதுங்க, காட்டன் கிளாத்தில் போட்டு செஞ்சுக்கலாம். அவரை இஷ்டம் தான், நம்ம இஷ்டம் தான். ஆனால் அது முளைக்க வச்சப்போ ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த ஒரு வீடியோக்கில் அப்படி பண்ண நான் என்ன வீட்டில் வந்து சமையலுக்கு வந்து என்ன செய்கிறேன், என்ன சத்துள்ள பொருள் சாப்பிட்றேங்கிறதையும் அப்போ வந்து சொல்கிறேன். என் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்கள். ராஜசெல்வி ஆதி சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி என்னோட சேனலை.